जीत मिल रही है। लोग हमारी सरकारों को दूसरी बार, तीसरी बार चुन रहे हैं। उत्तराखंड, हरियाणा, उत्तर प्रदेश, एमपी में, गुजरात, கோவா 27 ஆண்டுகளுக்கு பின்னர் தலைநகரில் மீண்டும் பாஜக கொடி நட்டியதை தொடர்ந்து டெல்லி பாஜக தலைமையகத்தில் தொண்டர்கள் மத்தியில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். டெல்லி சட்டமன்றத்திற்கு நடைபெற்ற தேர்தலில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது பாஜக ஆட்சி அமைக்க இருக்கிறது. மொத்தம் 48 இடங்களில் பாஜக வெற்றி பெற்று 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்து இருக்கிறது. இந்த வெற்றியை தொண்டர்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக தேசிய தலைமை அலுவலகத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகை தந்தார். அப்பொழுது அவருக்கு உற்சாகமான வரவேற்பானது தொண்டர்களால் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றி வருகிறார். அதில் அவர் தனது உரையின் பொழுது கடந்த மக்களவை தேர்தலின் பொழுது டெல்லி மக்கள் பாஜகவிற்கு வெற்றி அளித்தார்கள். டெல்லியில் இருக்கக்கூடிய 7 மக்களவை தொகுதியிலும் பாஜகவே வெற்றி பெற்று இருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது இந்த தேர்தலிலும் பாஜகவிற்கு மக்கள் முழுமையான வெற்றியை அளித்திருக்கிறார்கள். இதற்காக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும், அதாவது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும், தற்பொழுது பாஜகவை வெற்றி பெற வைத்திருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் அளித்த அன்பை அவர்களுக்கு 2 மடங்கு திருப்பி தர இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தனது பேச்சில் தெரிவித்திருக்கிறார். அதாவது டெல்லி மக்கள் அளித்த அன்பை அவர்களுக்கான வளர்ச்சியை வழங்குவதன் மூலம் அந்த அன்பை திரும்ப வழங்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதே போல டெல்லி மக்கள் இன்றைய தினம் ஒரு மீட்சி மனநிலையில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதே போல ஆம் ஆத்மியிடமிருந்து மக்கள் மீண்டதாக நினைப்பதாகவும், இதற்காக மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும், அதாவது மோடியினுடைய வாக்குறுதியை நம்பியதற்காக மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தனது பேச்சில் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த வெற்றி என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றி என்றும், இது ஒரு சாதாரண வெற்றி அல்ல. ஆம் ஆத்மி கட்சியை மக்கள் டெல்லியில் இருந்து விரட்டி அடித்திருக்கிறார்கள். டெல்லி மக்களினுடைய அந்த முடிவு என்பது மிகவும் தெளிவாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்க. அதே போல வளர்ச்சி, எதிர்காலம் குறித்த சிந்தனை ஆகியவை வெற்றி பெற்று இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். இந்த வெற்றிக்காக உழைத்த ஒவ்வொரு பாஜக தொண்டர்களுக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். அதே போல நாட்டில் மற்ற மாநிலங்களைப் போல, அதாவது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களைப் போல டெல்லியும் இனி வளர்ச்சியை நோக்கி பயணிக்கும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தனது பேச்சில் தெரிவித்திருக்கிறார். அதே போல டபுள் என்ஜின் கவர்மெண்ட் இனி டெல்லியினுடைய வளர்ச்சிக்காகவும் பாடுபடும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதே போல மக்களவை தேர்தல் வெற்றிக்கு பின்னர் ஹரியானா, மகாராஷ்டிரா மாநிலங்களை தொடர்ந்து தற்பொழுது டெல்லியிலும் புதிய வரலாறு படைக்கப்பட்டு இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். டெல்லியினுடைய நிஜமான முதலாளிகள் என்பவர்கள் டெல்லி மக்கள் தான் எனவும், அந்த மக்கள் தான் டெல்லிக்கு சொந்தமானவர்கள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தனது பேச்சில் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி தொண்டர்களிடம் தனது இந்த வெற்றி உரையை நிகழ்த்தி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.